நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ரேட் எப்படி நிறைய வண்டிகளுக்கு கம்மி பிரைஸ் எப்படி உங்களால் கொடுக்க முடியுது? நமக்கு i10 ஆட்டோமேட்டிக் எடுத்துருக்கு, ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவலும் இருக்குது இல்லையா? ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவல் இருக்குது. அடுத்து ஈகோ ரெண்டு வண்டி. ஆமாம், நம்மகிட்ட வந்து பட்ஜெட் லோ பட்ஜெட் தான், அதனால் வந்து ஃபைனான்ஸே தேவைப்படாது. மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு சூட்டபிளான ஒரு சூப்பரான வண்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அப்டேட்டில் ரட்சிய கார்ஸாக வந்திருக்கோம். வீடியோ போட்டு ஒரு 2-3 நாள் இருக்குமாண்ணா? 3 நாள் தான் இருக்கும். 3 நாள் தான் ஆகுது. கிட்டத்தட்ட வண்டி எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிட்டு, அது இப்போ நிறைய அப்டேட் வந்து எடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் ஒரு வண்டியாக வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன வண்டிலாம் எடுத்துருக்கோம்? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மாருதி 800 எடுத்துருக்கோம், சென் எஸ்டியில் எடுத்துருக்கோம். ஆமாம் எடுத்துருக்கோம். அடுத்து i10 ஆட்டோமேட்டிக் எடுத்துருக்கு, ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவலும் இருக்குது இல்லையா? ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவல் இருக்குது. அடுத்து ஈகோ ரெண்டு வண்டி. ஆமாம், ரெண்டு வண்டி எடுத்துருக்கோம். டாடா சஃபாரி ஒன்று எடுத்துருக்கோம். அப்புறம் சைலோ எடுத்துருக்கோம். சைலோ ஒன்று, அப்புறம் டாடா நானோ. இந்த சைடு நிற்கி சைலோ நம்பருமே ஃபேன்சி நம்பரில், சஃபாரி ஃபேன்சி நம்பர். வண்டியெல்லாம் சூப்பராக. இப்போ வீடியோ போட்டதில் எப்படி ரெஸ்பான்ஸ்? வீடியோ போட்டது நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். அதனால் நம்ம வண்டி எல்லாம் கஸ்டமருக்காக வாங்கி எல்லாமே புது இதாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா மாடலும் நம்மகிட்ட ஒரு வண்டி நிற்கணும்னு எல்லா இதுலையுமே வண்டி போய்ட்டு. ஃபைனான்ஸ் எப்படின்னு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபைனான்ஸ் 2010 மேலாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு 10 மாடலுக்கு கீழே உள்ளது எங்கள் லோக்கல் கஸ்டமர்னால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பண்ணலாம். எல்லாருக்குமே நம்மகிட்ட வந்து பட்ஜெட் லோ பட்ஜெட் தான், அதனால் வந்து ஃபைனான்ஸே தேவைப்படாது. வீடியோ தொடர்ந்து வந்து பாருங்கள், என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரச்சியாகஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஈகோ 2011 மாடலு, 2 ஓனர் கண்டிஷன் தான். லோக்கல் நம்பர் 76 நம்பரு. வண்டி ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 240 சொல்கிறோம். இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, பார்த்து குறைச்சி பண்ணிக்கலாம். வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள், எல்லாம் நீட்டாக இருக்கும். ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். டயர் பேண்ட் எல்லாமே புதுசு தான், 5 டயருமே புதுசு தான். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், நம்ம பார்த்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம ரச்சியாகஸ் அடுத்து பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா மாருதி சென் எஸ்டிலோ 2010 மாடலு, 3ஆவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி அவுட்லுக்கெலாம் பாருங்கள், அப்படியே இப்போ ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும். வேகனாருக்கு ஈக்குவலான. ஆமாம், வேகனார் ஈக்குவலான வண்டி. வண்டி அப்படியே ஃப்ரெஷ் பீஸாக இருக்குது, சூப்பராக இருக்கும். வண்டி கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கலர்லாம் பார்த்தா பார்த்த மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், நல்லாயிருக்கும். வண்டி நல்லாயிருக்கும். ஏசி எல்லாமே இப்போ தான் டாப்அப் பண்ணியிருக்கு. கேஸு ஆமாம், புது டயர் தான், எல்லாமே எடுத்து போட்டிருக்கு. ஏசியெல்லாம் ஃபுல் கூலிங், இப்போ தான் கேஸ் டாப்அப் பண்ணியிருக்கு. பலபலன்னு. ஆமாம், 2010 மாடல், 3 ஓனர் கண்டிஷனு. இதுக்கு நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190 சொல்கிறோம். நம்ம வாங்க, நம்ம பார்த்து பண்ணிக்கலாம், குறைச்சி கொடுத்துக்கலாம். சென்டராக ரிமோட் கீ எல்லாமே வந்துடும். அடுத்த அண்ணே நம்ம பார்க்குற வண்டி சும்மா அப்படி கம்பீரமாக நிற்கி கப்பல் மாதிரி இருக்கா. சஃபாரி, டாடா சஃபாரி டாப் மாடல், ஃபேன்சி நம்பர் வேறு. ஃபேன்சி நம்பரு. வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் பீஸில் இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்கும். வண்டி 2012 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டு, டாப் மாடல். ஆமாம், இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டு. இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 440 சொல்கிறோம். வாங்க, நேரில் வாங்க, நம்ம ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான், கண்டிப்பாக பார்த்து பண்ணிக்கலாம். டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே அப்படியே எல்லாமே அபோவ் 80 இருக்கும். அது நம்ம தமிழ் 24 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். சஃபாரினா கண்டிப்பாக உடனே வருவாங்க. கண்டிப்பாக. வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது. வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். டாப் டிவி எல்லாமே வருது, எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்கா? எல்லாம் ஒர்க்கிங் தான். ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான். ரூஃப் ஏசி எல்லாமே ஒர்க்கிங். எல்லாமே ஆமாம், எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இந்த வண்டிக்கு என்ன ரேட் நான் கோட் பண்ண போகிறேன்? கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 440. இதுவும் ஃபிக்ஸ் ப்ரைஸ் கிடையாது, கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். வண்டி சும்மா அப்படி கெத்தா நிற்கி, வண்டி சூப்பராக இருக்கும். கப்பல் வண்டி நேரில் விசிட் பண்ணுங்கள், ரேட்டை குறைச்சி பேசி. அடுத்து நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் கேட்குற வண்டி, பெரியவங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு சூட்டபிளான ஒரு சூப்பரான வண்டி.
பார்க்கிங் ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்கவங்களுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி லேடிஸ் யூஸ்டுக்கு ஒரு சூப்பரான வண்டி. ஏன்னா ஆட்டோமேட்டிக் இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக அண்ணா சொல்லுவாங்க. இது நம்ம ரச்சகாஸ் அடுத்து பார்க்குற வண்டி ஹூண்டாய் i10 ஆட்டோமேட்டிக் கியர் 2010 மாடல் 3 ஓனர் கண்டிஷன் இருக்குது. ஆமாம் அஸ்டா ஏபிஎஸ் எல்லாமே வரும். ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும். சன்ரூஃப் எல்லாமே இருக்குது. சன்ரூஃப் இருக்குது. சன்ரூஃப் கம்மியாக. ஆமாம் சன்ரூஃப் மேலே டாப்பில் சன்ரூஃப் எல்லாமே வந்துடுது. சன்ரூஃப் எல்லாம் வந்துடும். டயர் பேண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. ஏசி எல்லாமே ஃபுல் கூலிங். டாப் மாடல் ரியர் டிஃபாகர் பேக் வைப்பர் ஆமாம் எல்லாம் வந்துடும். சென்சார் கேமரா எல்லாம் இருக்குது. ஒரு சின்ன வண்டியில் எல்லா ஆப்ஷனோட இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஆமாம் சன்ரூஃப் கம்மியாக. ஃபுல்லாக டேஷ்போர்டோட வியூ எல்லாமே பாருங்கள். ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே 4 பவர் விண்டோ தான். இன்டீரியர் சீட்டெல்லாம் பாருங்கள் அப்படி நல்லா நீட்டாக இருக்கும். கூலிங்லாம் ஜம்முன்னு இருக்கும். ரிவர்ஸ் கேமரா எல்லாம் ஃபுல் ஆப்ஷன் வந்துடும். இந்த ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு என்ன ப்ரைஸ் நான் கோட் பண்ண போகிறோம்? இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,20,000 சொல்கிறோம். இதுவுமே ஃபிக்ஸ் ப்ரைஸ் கிடையாது. சொல்கிறதே 2,20,000 தான். 2,20,000 சொல்கிறோம். மாடல் 2010. 10க்கு இவ்வளோதான் கேட்குறோம். ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ தான் பாருங்க. நம்ம ரீசனபிளாக தான் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைப் தமிழ் 20 சப்ஸ்கிரைப் வந்தால் இன்னும் நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ரீசெண்டாக ஒரு சில சேனலில் வீடியோ பார்த்துருந்தேன். ஒரு சன்ரூஃப் பண்ணி 2008 மாடலே பார்த்தீங்கன்னா 2,30,000 சம்திங் போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, ரீசனபிளான ப்ரைஸ்க்கு. அதுவும் ஒரு ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது. அந்த சின்ன ஒர்க்குனா அந்த ஸ்டீரிங் மட்டும் கொஞ்சம் அந்த இது மட்டும் இல்லை. ஸ்டீரிங் நம்ம கவர் மட்டும் வேறு வாங்கி மாட்டுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே பாடி அவுட்லைன்லேருந்து இன்டீரியர்லேருந்து இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்குது. டயர் பாயிண்ட் எல்லாமே எவ்வளோண்ணா இருக்கும்? இது எல்லாமே புதுசு தானே. இது போட்டு ஒரு 2 மாதம் தான். 2 கஸ்டமர் தான் நம்ம டயர் ஆகிறாங்க. ஆமாம், அவங்க 2 மாதம் முன்னாடியே மாற்றிருக்காங்க. ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு லேடிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, லேடிஸ்க்கு ஏதாவது கன்வீனியன்ட்டான ஒரு கார் தேவைப்படுது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த வண்டியை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு லோ பட்ஜெட் வண்டி. மார்க்கெட்டில் இன்றைக்கி 2009 மாடல் என்ன ரேட் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க ரீசனபிளாக வந்து சொல்ல போகிறாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா. 2009 மாடல் 9 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 90,000 தான் சொல்கிறோம். இதுவுமே ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது. நெகோஷியபிள். மார்க்கெட்டில் 1,00,000 ரூபா போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு கஸ்டமர் தான் முக்கியம் எப்போவுமே. ஆமாம், எப்போவுமே முக்கியம். வண்டிக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். அபோவ் 80 இருக்குது. ஆமாம், அபோவ் 80 இருக்குது. இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும். சீட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். ஜம்முன்னு இருக்கு வண்டி. ஆமாம். திருப்பூர் சைடில் கோயம்புத்தூர் சைடில் பார்த்துருந்தாங்கன்னா வண்டி அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க கையோடையே. ஏன்னா அந்த சைடில் மார்க்கெட்டு வேறு லெவலில் இருக்குது. நமக்கு 1,50,000 ரூபா எல்லாம் போட்டிருக்காங்க. 1,40,000 1,30,000 போட்டிருக்காங்க. நம்ம 90 தான் சொல்கிறோம். இதுவுமே ஃபிக்ஸ் ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுக்கலாம். நேரில் விசிட் பண்ணுங்கள். வெஹிக்கிளை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல் நேமை யூஸ் பண்ணி இந்த வண்டியை இன்னும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பேசி வந்து எடுத்துக்கோங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாவச்சத்திரம் சிவநாயபுரம் நியர்பை எம்எல்ஏ பல்க். அடுத்து பார்க்குற வண்டினா இது நமக்கு சைலோ 2009 மாடலு. மார்க்கெட்டில் நிறைய பேர் இப்போ தேடிட்டு இருக்காங்க. டிமாண்ட் வண்டி 2009. இந்த வருஷம் 12 மாதம் வரைக்கும் லைஃப் கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டில் இருக்குது. இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,40,000 E6 மாடலு. E6 3,40,000 சொல்கிறோம். இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் கிடையாது. மாடல்னு சொன்னீங்க? E6 2009. டயர் பாயிண்டோட அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்க. பேக் ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு 80% இருக்கும். ஃப்ரண்ட் ரெண்டு 90% மேலே இருக்குது. இன்டீரியர் ரிமோட் கீ எல்லாமே வந்துருது. உள்ள இன்டீரியர் பாருங்க. ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். சீட் கவர்ஸோட வியூ எல்லாமே பாருங்கள். ஏசி டாப்பில் தலைக்கு அப்படியே டாப்பில் சீட்டு ஏசி இருக்குது. ஆமாம். பின்னாடி பேக் சீட் பாருங்கள். அப்படி நம்ம சப்ஸ்கிரைபருக்கான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் சொல்லுங்கள். வாங்க, கண்டிப்பாக குறைச்சி கொடுத்துடலாம். நம்ம இப்போதைக்கு ஒரு ப்ரைஸ் சொல்லியிருக்கோம். ஆமாம், இது ஃபிக்ஸட் கிடையாது. கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். நேரில் வந்து பாருங்கள். வண்டியை வெஹிக்கிள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ரேட்டை குறைச்சி பேசி வந்து கொடுப்பாங்களாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரச்சிகாஸில் ஒரு லோ பட்ஜெட் வெஹிக்கிள் 2011 டாட்டா நானோ CX மாடலு. இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75,000 சொல்கிறோம். இதுவுமே ஃபிக்ஸ் ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, பார்த்து பண்ணிக்கலாம். வண்டி எல்லாமே டயர் பாயிண்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். ஏசி ஒர்க்கிங்கு, கூலிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கேஷ் மட்டும் டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாவச்சத்திரம், தென்காசி மாவட்டம் பாவச்சத்திரம், செல்வநாயபுரம். ஹூண்டாய் i10 2009 மாடலு. பார்த்தீங்கன்னா வண்டி இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,90,000 சொல்கிறோம். இதுவுமே ஃபிக்ஸ் ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, விசிட் பண்ணுங்கள். டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அபோவ் 70% இருக்கும். கலர் ஒயிட் கலரு, நீட்டாக இருக்கும். வண்டி ஒரு தட்டல் எதுவுமே இருக்காது. நல்லாயிருக்கும். இன்ஜின்லாம் சூப்பராக இருக்கும். கப்பா இன்ஜினு. இன்டீரியர் பாருங்கள், எல்லாமே நீட்டாக இருக்கும். சீட் எல்லாமே நல்லா. ஏசி எல்லாமே ஃபுல் கண்டிஷன் தான், ஒர்க்கிங் தான். ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் அந்த மாடலுக்கு.
இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் செல்வநாயகபுரம். இப்போ நம்ம ரச்சகாஸ் அடுத்து பார்க்க போகிறது மாருதி ஈக்கோ 2013 மாடலு, 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது, லோக்கல் நம்பரு. இது நம்ம ஓன் யூஸ் வெஹிக்கிள் தான். இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3,25,000 சொல்கிறோம். இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, கண்டிப்பாக நெகஸ்டபிள் தான். கேஷ் அண்டஸ்மெண்ட் எல்லாமே வந்துடும். ஏசியெல்லாம் ஒர்க்கிங் தான், வண்டி நீட்டாக இருக்கும். இன்டீரியர்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. கேஷ் அண்டஸ்மெண்ட் எல்லாமே வந்துடும். ரேட்டு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 3,25,000 சொல்கிறோம். இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, கண்டிப்பாக நெகஸ்டபிள் தான். நேரில் வாங்க, பார்த்து பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். நம்ம ரட்சக கார்ஸினுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வண்டிலாம் எப்படி பார்த்து எடுக்கிறீங்க? அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் நம்மகிட்ட வண்டி எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம். இப்போ நான் அதாவது சென்னையிலேருந்து வராங்க, தேனி, திண்டுக்கல், இந்த அவ்வளோ லாங்கிலேருந்து வந்தாலும் நம்ம வண்டி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ரேட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்படியே நீங்கள் இதிலே பேசிக்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னா வரும்போது நம்ம கால் பண்ணி தான் வருவாங்க. அப்படி எக்ஸ்சேஞ்சுனா என்ன வண்டின்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட்டை ஓரளவுக்கு இந்த மாடலுக்கு இவ்வளோ சொல்லி நம்ம கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம். ரேட் எப்படி நிறைய வண்டிகளுக்கு கம்மி ப்ரைஸ் எப்படி உங்களால் கொடுக்க முடியுது? நம்ம கஸ்டமருக்கு சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். நமக்கு லாபம் இருக்கும், கொஞ்சம் லாபம் வச்சு கொடுப்போம். அது கரெக்டு, லாபம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வச்சு கொடுப்போம், அவ்வளோதான். உண்மையான வார்த்தையை சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இவங்க நம்பர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா ரிவ்யூஸ் வேணும், அதுவும் ரட்சக கார்ஸினோட அடுத்தடுத்த ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.